ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பால்வாடியிலெல்லாம் கிடைக்கிற சத்து மாவில் ஒரு கேக் ரெசிபி பார்க்கலாம். இப்போது நான் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சில்வர் பவுல் எடுத்திருக்கோம். இதில் 2 பவுல் அளவுக்கு நான் மாவு சத்து மாவு ஒரு ஜாரில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இனிப்பு இருக்கும். இந்த மாவிலே இனிப்பு இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்புக்காக நான் 3/4 பவுல் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். இது இப்போ ரெண்டுமே நல்லா ஃபைனாக அடித்து எடுத்துட்டு அது கூட ஒரு எக்கு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்கு ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். மில்க் ஆட் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம அந்த மிக்ஸை அடித்து எடுக்கணும். இப்போது எக்கும் மில்க்கும் ஆட் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் நம்ம கூலிங்காக இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி மில்க்கும் எக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்கை ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பவுலில் ஆயில் தடவிட்டு இந்த மாவு நான் அதில் ஆட் பண்ணி இட்லி தட்டில் தான் நான் கேக்கு செய்ய போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மிக்ஸை கேக் மிக்ஸை எண்ணெய் தடவை பவுலில் ஊற்றி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துட்டேன்னா கேக்கு ரெடி ஆகும். நல்லா இனிப்பாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா அதுவே அந்த பவுலில் இருந்து விட்டு வரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அடியிலெல்லாம் பிடிக்காமல் நல்லா வரும். நீங்கள் உங்கள் வீட்டில் சத்து மாவு அவைலபிளாக இருந்தால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.